இந்த பதிவுல பாருங்க, இந்த பதிவுல 2022 டிஎன்பிசி குரூப் 4 அசல் வினாத்தாள் இது பாருங்க. இதுல 121வது கேள்வி. இந்த கொஸ்டின் சீரீஸ்ல 121 சீரி நம்பர் மாறி இருந்தா கொஸ்டின் நம்பர் மாறி இருக்கும் பாத்துங்க. 121வது கேள்வி. இந்த கணக்கு போடுவாங்க. இந்த கணக்கு வந்து நம்ம டிஎன்பிசி குரூப் 4 பாடத்திட்டத்துல, புதிய பாடத்திட்டத்துல பகுதி ஆ வந்து பொது அறிவு 75 கேள்வி, பகுதி ஆ வந்து கணிதம், அதாவது திறனறிய மனக்கணக்கு நுண்ணறிவு வரும், அதுல இருந்து 25 கேள்வி. அந்த 25ல பியூர் மேத்ஸ்ல 15 கேள்வி, ரீசனிங்ல 10 கேள்வி. கடந்த கால பதிவை பாருங்க, ரீசனிங்ல சில கணக்குகள் போட்டிருக்கோம், அதை பாருங்க. இது வந்து பியூர் மேத்ஸ்ல வரக்கூடிய 15 கேள்வியில வரக்கூடிய தலைப்பு இது, அதாவது கூட்டு வட்டி. கூட்டு வட்டி என்ற தலைப்புல வரக்கூடிய கணக்கு இது. நீங்க பாருங்க, இது கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா 121வது கேள்வி. 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையேயுள்ள வித்தியாசம் ரூபாய் 1134 எனில் அதன் அசல் என்ன? அதன் அசல் என்ன? இதுதான் கேள்வி. இது கொஞ்சம் கஷ்டமான கேள்விதான். போன 2024 குரூப் 4ல ஈஸியா கேட்டிருந்தாங்க, அது நம்ம பதிவுல போட்டிருக்கோம். கரெக்டா அசலை கொடுத்துட்டு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் கேட்டாங்க. இங்க வித்தியாசம் கொடுத்துட்டு அசலை கேட்கறாங்க. இது ஒரே ஃபார்முலா தான், அந்த ஃபார்முலால இருந்து போடுவோம் வாங்க. இப்ப இது நான் போன பதிவுல சொல்லியிருப்பேன், 2 ஆண்டுகளுக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்துக்கான ஒரு ஃபார்முலா. அதே மாதிரி 3 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்துக்கு ஒரு ஃபார்முலான்னு சொன்னேன். அதே போல இதுல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் கொடுத்துருக்காங்க. அதனால அந்த ஃபார்முலா வச்சு போடுவோம். இங்க பாருங்க, அந்த ஃபார்முலா எழுதுறாங்க பாருங்க, இங்க இருந்து போட்டுன்னு வரேன். ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுவரையிலும் கேள்வி, இது போறதுலாம் விடை ஞாபகம் வச்சுங்க. இது வரையில ஏன்னா நிறைய போடணும், இது வரையிலும் கேள்வி, இப்ப நான் போடுறதுல ஆன்சர். என்ன ஃபார்முலான்னு கேட்டீங்கன்னா இங்க பாருங்க, சிஐ மைனஸ் எஸ்ஐ, இதுதான் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். நான் போடுறது மைனஸ்னா டிஃபரன்ஸ், சிஐனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி, மைனஸ் டிஃபரன்ஸ், எஸ்ஐனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி, ஈக்குவல் டு அது என்ன ஃபார்முலா 3 வருஷத்துக்கு பி இன்ட்டு பினா அசல், பி இன்ட்டு ஆர் பை 100. பழைய பதிவு பாருங்க, ஃபார்முலா போட்டிருப்பேன், பி இன்ட்டு ஆர் பை 100 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு இங்க போறோம் பாருங்க 3 பிளஸ் ஆர் பை 100. இதுதான் வந்து அந்த 3 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை காணுவதற்கான சூத்திரம். இங்க பாருங்க, தெளிவா சொல்லிடுறேன். சிஐனா இங்கிலீஷ்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி, மைனஸ்னா டிஃபரன்ஸ் வித்தியாசம், எஸ்ஐனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி, ஈக்குவல் டு பினா அசல், ஆர்னா வட்டி வீதம். இங்க ஹோல் ஸ்கொயர்ல இது வந்து ஸ்கொயர் போட்டீங்கன்னா இது வந்து 3 பிளஸ் ஆர் பை 100 தான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நீங்க கண்டிப்பா ஞாபகம் வைக்கணும். ஏன்னா எல்லா எக்ஸாம்லயும் ஒரு கேள்வி கேட்கறாங்க, 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வேறுபாடு, 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வேறுபாடு கேட்கறாங்க. 2 ஆண்டுகள் நான் வரும்போது போடுறேன். இது வந்து போன 2022 கேட்ட கேள்வி. போன 2024 ஒரு கணக்கு போட்டிருக்கேன், அதுல நேரடியா கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் வித்தியாசம் கேட்டிருந்தாங்க. இதுல வித்தியாசம் கொடுத்துட்டு அசலை கேட்கறாங்க. சரி வாங்க அந்த கணக்கை போடுவோம். இந்த ஃபார்முலா படி சிஐ மைனஸ் எஸ்ஐ என்னது? சிஐ மைனஸ் எஸ்ஐனா கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். என்ன கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க, கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையேயுள்ள வித்தியாசம் என்ன கொடுத்துருக்காங்க? 1134. அப்ப இந்த இடத்துல 1134 போடுங்க. இங்க பாருங்க 1134, புரியுதா? இதுதான் வந்து சிஐ மைனஸ் எஸ்ஐ என்ற ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் நம்மளுக்கு அசல் கொடுக்காததுனால இங்க என்ன கொடுத்துருக்காங்க, கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வேறுபாடு வந்து அங்க கொடுத்துருக்காங்க வித்தியாசம் 1134. அந்த 1134 அப்படியே போட்டுக்கிறோம். அடுத்து இந்த ஈக்குவல்ட்ட போடுங்க. இந்த ஈக்குவல்ட்ட போட்டீங்கன்னா இந்த பி ஃபார்முலால வர பி வந்து நம்மளுக்கு தெரியாது, அதான் கேட்கறாங்க. அசல் என்ன கேட்கறதுனால
அந்த பியை எக்ஸ்ன்னு எடுத்துங்க. இங்க பாருங்க, எக்ஸ் போட்டுங்க, எக்ஸ் போட்டுங்க. அதுக்கு ஃபார்ம் பண்ணாது இந்த பிராக்கெட் போட்டுங்க. ஒண்ணுமே கிடையாது, ஸ்டெப் ஸ்டெப்பா போட்டு வரணும். அப்படியே கவனிங்க. ஆறு என்ன கொடுத்துருக்காங்க, இங்க பாருங்க, 15% ஆண்டு வட்டியில், 15% ஆண்டு வட்டியில்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இங்கிலீஷ்ல, அதுதான் ஆர். அப்ப இந்த ஆறுக்கு பதில் 15 போடுங்க. 15 வகுத்தல் இந்த ஃபார்முலா வரக்கூடிய ஒரு 100. இல்ல கவனிங்க, கவனிச்சா ஈஸியா புரியும். போட்டு ஃபார்முலா வரக்கூடிய ஸ்கொயர் போட்டோமா. அடுத்தது இங்க வாங்க, 3. அடுத்த ஃபார்முலா 3 பிளஸ் இங்க என்ன இருக்குது 6. 6 நம்மளுக்கு என்ன 15. 15 வகுத்தல் 100. ஓகேவா? இதுதான். இது மாதிரி நீங்க ஸ்டெப் எடுக்கணும். இந்த ஸ்டெப் எடுத்துட்டீங்கன்னா கணக்கு எப்படி கேட்டாலும் ஈஸியா போடலாம். இப்ப இதை சுருக்கணும்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும், அசல் கிடைச்சிடும். பாருங்க, நான் போடுற மாதிரியே கவனிங்க, நான் போடுற மாதிரியே போடுங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பும் நான் போடுற ஸ்டெப்பை கவனிங்க, புரிஞ்சுக்கிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் ஈஸியா இருக்கும். இப்ப இந்த 1134 அப்படியே வச்சுங்க. ஈக்குவல் டு இந்த பிராக்கெட்லாம் ரிமூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எங்கெங்கெல்லாம் பிராக்கெட் இருக்குதோ, பாடமாஸ் ரூல்ஸ் தெரியுமா, BODMAS, அந்த ரூல்ஸ் படி தான் நம்ம பெருக்கலும் கூட்டலும் யூஸ் பண்ணணும். அதுல பினா ஃபர்ஸ்ட் பிராக்கெட் ரிமூவ் பண்ணணும். அப்ப இந்த எக்ஸ் அப்படியே போட்டுங்க. இந்த பிராக்கெட் ரிமூவ் பண்ணோம்னா 15/100 ஹோல் ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், ஏ ஸ்கொயர்னா ஏ இன்ட்டு ஏ. அது போல இந்த 15 இந்த பிராக்கெட் ரிமூவ் பண்ணிட்டு இன்ட்டு போட்டுக்கலாம். 15 வகுத்தல் 100 இன்ட்டு 15 வகுத்தல் 100 போட்டோம். இந்த பிராக்கெட் ரிமூவ் பண்ணிட்டோம், ஸ்கொயருக்கு பதில் 2 தடவை போட்டோம். அடுத்தது இங்க வாங்க, இந்த பிராக்கெட் கேன்சல் பண்ணோம்னா இது ஒரு முழு எண், இது ஒரு பின்ன எண். நான் பல பதிவுலையும் தெளிவாக சொல்லி வரேன், சொல்லாம போடுறது இல்ல. இந்த முழு எண்ணையும் பின்ன எண்ணையும் கூட்டணும்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இங்க பாருங்க, இப்படி பெருக்கி இப்படி போட்டணும். கடந்த பகுதியில் எல்லா பகுதியிலும் போட்டிருக்கேன் பாருங்க. 100 × 3 300, 300 ஒரு 15 கூட்டணும்னா 315. இந்த பிராக்கெட் பதில இன்ட்டு போட்டுங்க. 315 வகுத்தல் 100. அவ்வளவுதாங்க, முடிஞ்சு போச்சா? எல்லாமே பெருக்கல். இதை சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு எக்ஸ் உடைய வேல்யூ கிடைக்கும். இப்ப உங்களுக்கு ஒரு ரூல்ஸ் சொல்றாங்க, மேத்தமெட்டிக் ரூல்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க 1134 இருக்குது, இங்க எக்ஸும் கூட இதெல்லாம் இருக்குது. நம்மளுக்கு என்ன வேணும்? எக்ஸ் வேணும். இப்ப ஆடு மாடு குதிரை ஒன்னாக்குது, நம்மளுக்கு குதிரை மட்டும் வேணும்னா பண்ணோம், ஆட்டு மாட்டையும் ஒரு ஓரமா ஓட்டிடணும். அப்ப குதிரை மட்டும் தனியா இருக்கும். அது போலதான் இந்த எக்ஸ் மட்டும் வேணும்னா மீதிகள் நம்பர்லாம் எட்ட போகணும். மீதிகள் நம்பர்லாம் எட்ட போனா எங்க போவோம்? மேல போகுமா கீழே போகுமா? போவாது. மேக்ஸ்ல ஒரே ரூல்ஸ் என்னன்னா, ஈக்குவல் டு அனாண்டகிறது ஈக்குவல் டு இன்னாண்ட வரும். இந்த எக்ஸ் வேணும்னா இந்த 3 நம்பரையும் 15/100 இன்ட்டு 15/100 இன்ட்டு 315/100 3 நம்பரையும் ஈக்குவல் டு இன்னாண்ட கொண்டு வரணும். அப்போதான் நம்மளுக்கு எக்ஸ் வேல்யூ கிடைக்கும். இப்ப இங்க பாருங்க, இந்த எக்ஸும் மற்ற நம்பர் என்னக்குது? பெருக்கல் இருக்குது, பெருக்கல் இருக்குதுயா. அப்ப ஈக்குவல் டு இன்னாண்ட வந்து என்ன ஆகும்? வகுத்தல் ஆயிடும். அப்ப வகுத்தல் ஆகும்னா இங்க ஒரு வகுத்தல் இருக்கிறதுனால இதே வகுத்தல் தான் இருக்குது. 15/100ன்றது வகுத்தல் இருக்குது. அப்ப வகுத்தலின் கீழ் வகுத்தல் வந்தாலும் வரும். தலைகீழ் பெருக்கல். இதெல்லாம் மேக்ஸ் ஸ்டெப்ஸ், ஃபண்டமெண்டல் ஸ்டெப்ஸ். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஈக்குவல் டு பெருக்கல் இருந்து ஈக்குவல் டு வந்தால் வகுத்தல் ஆகும், வகுத்தலின் கீழ் வகுத்தல் வந்தால் தலைகீழ் பெருக்கல் ஆகும். இந்த ரூல்ஸ் எல்லாம் ஞாபகம் இருந்தா தான் அந்த கணக்கு போட முடியும். அதனால ஞாபகம் இல்லைன்னா தெரிஞ்சுங்க, தெரியலன்னா தெரிஞ்சுங்க, தெரிஞ்சதை ஞாபகம் வச்சுங்க. இப்ப போடுறேன் பாருங்க, இங்க 1134 இருக்குதுல்ல, இந்த 3 நம்பரையும் இந்த 3 வகுத்தலையும் ஈக்குவல் டு இன்னாண்ட கொண்டு வந்தா வகுத்தலின் கீழ் வகுத்தல் வந்தால் தலைகீழ் பெருக்கல். அப்ப என்ன பண்றேன்? இந்த 15/100 100/15 போடணும். பாருங்க, 100 வகுத்தல் 15 இதை போடுறேன் இன்ட்டு 100 வகுத்தல் 15 இன்ட்டு இங்க பாருங்க 100 வகுத்தல் இங்க என்ன இருக்குது 315. இங்க என்ன இருக்குது 315 வகுத்தல் 100 இல்லையா? அதனால இதுவும் தலைகீழா போடணும். 100 வகுத்தல் 315, 100 வகுத்தல் 315 ரைட்டுங்களா? இப்படி போட்டுரும். இந்த 15 வகுத்தல் 100 இன்ட்டு 15 வகுத்தல் 100 இன்ட்டு 315 வகுத்தல் 100 இது எல்லாமே வகுத்தல். இந்த வகுத்தல் ஈக்குவல் டு என்னென்ன வந்தா என்ன ஆகும்? இது பெருக்கல் இருக்கிறதுனால வகுத்தல் ஆகும். இது வகுத்தல் இருக்கிறதுனால வகுத்தலின் கீழ் வகுத்தல் வந்தால் தலைகீழ் பெருக்கல். அதனால இதை 3த்தையும் தலைகீழா போட்டேன். 100 வகுத்தல் 15, 100 வகுத்தல் 15, 100 வகுத்தல் 315. இங்க என்ன இருக்குது? ஈக்குவல் டு என்னென்ன வரும்போது ஏற்கனவே இங்க என்ன இருக்குது? இங்க ஒரு 1134 இருக்குதா? அதை போட்டுங்க இன்ட்டு 1134. ஓகேவா? இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் புரியணும். மேக்ஸ் கஷ்டம்னா இதெல்லாம் தெரிஞ்சா அதான் மேக்ஸ் ஈஸி. இல்லைன்னா கஷ்டம் தான்.
புரியுதா? அப்போ இந்த ஸ்டெப் போடணும்னா இது எல்லாமே போட்டு ஏற்கனவே இங்க இருக்கிற ஒரு 1134 போட்டோம். மீதி இங்க என்ன இருக்குது? இது எல்லாம் என்ன வந்துச்சு? மீதி ஈக்குவல் டு எக்ஸ். புரியுதா? ஈக்குவல் டு எக்ஸ். அவ்வளவுதாங்க. இப்ப சுருக்கணும்னா நம்மளுக்கு அசல் கிடைச்சிடும். இது ஈஸியா சுருக்கலாம் பாருங்க. இங்க பாருங்க, இதுவும் 5 வகுப்படும், இதுவும் 5 வகுப்படும். இங்க பாருங்க, 3 15, இங்க 25 100. இங்க பாருங்க, இது 3 15, இங்க 25 100. இங்க பாருங்க, அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க எதை அடிக்கலாம்னா இங்கேயும் வந்து இதையும் அடிக்கலாம். இதை அடிச்சோம்னா இங்க பாருங்க, இது 5 அடிக்கலாம். 5 அடிச்சோம்னா என்ன வரும்? இங்க 6 5 30, 6 5 30, மீதி 1, 3 15, 63 5 315, இங்க 25 100. எல்லாத்தையும் 5 அடிச்சிட்டோங்க. எல்லாம் 5 வகுப்படுதுங்க. 5 அடிச்சிட்டோம். இப்ப வாங்க, இது 20 3 வகுத்தா அடிக்க முடியாது, மீதி வரும். 20 3 வகுத்தா இதையும் வகுப்படாது. இப்ப நேரா அந்த நம்பருக்கு போயிடுங்க. 1100, இது தொகுதி, இது பகுதி. இந்த 1134 3 வகுப்படும். இங்க அடிக்கிற பாருங்க, 1 3 3, இங்க என்ன வருது? 3 3 9. இந்த 11ல எத்தனை 3 இருக்குதுன்னா 3 3 9, மீதி எவ்வளோ? 2. அந்த 2 இந்த 3 போட்டோம்னா எவ்வளோ? 23. 23 எத்தனை 3 இருக்குது? 5 3 5, 6 18, 7 3 21. 7 3 21 போச்சுன்னா மீதி 2, 23 20, மீதி 2 இருக்குது. 2 சேர்த்தனா 24. அப்ப 8 3 24. ரைட்டுங்களா? அப்ப இந்த ஒரு 3க்கு இந்த 6 3 18, 7 3 21, 8 3 24 இங்க போச்சுங்களா? இப்ப 378 இங்க அடிச்சுட்டோம். இது நம்பரை எல்லாமே அடிபட்டு போச்சு. இப்ப இங்க வாங்க, இதுவும் 3 வகுப்படும். இங்க அடிக்கிறது தான் முக்கியம். இதுதான் மேக்ஸ்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி அடிக்க கத்துக்கினாதான் நம்ம வந்து ஈஸியா போடலாம். கவனி போட்டு பார்க்கணும். மேக்ஸ் அடி போட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த 3க்கு பாருங்க, இந்த 3 அடிக்கலாம். இந்த 3 அடிச்சோம்னா இங்க பாருங்க, இந்த 3க்கும் இந்த 3க்கும் இங்க பாருங்க, 1 3 3, சரியா போச்சு. இங்க என்ன இருக்குது? இந்த 7 எத்தனை 3 இருக்குது? 2 3 6. 2 3 6 போச்சுன்னா மீதி 1. அதுல போட்டா 18. அப்படின்னா 6 3 18. ரைட்டா? 126 அடிச்சிட்டோம். இல்ல புரியல, திருப்பி பாருங்க. திருப்பி இந்த கணக்கு போட்டு பாருங்க, உங்களுக்கு புரியும். இப்ப மீதி என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இங்க 63 இருக்குது. இந்த 63 126 மேல இருக்குது. 126 63 வகுத்தோம்னா ஒரு 63 63, 2 63 126, 60 60 120, 3 3 6. அப்படின்னா அது 126. அப்ப இந்த 63 126 2 வேலை வகுப்படும். இது மாதிரி அடிக்கணும். அடிக்கிற மாதிரி தான் கொஸ்டின் வைப்பாங்க. கஷ்டமா வைக்க மாட்டாங்க. எல்லாம் மீதி இன்றி வகுப்படக்கூடிய நம்பரை தான் இருக்கும். நீங்க வந்து சரியா பயன்படுத்திக்கணும். எல்லாம் அடிச்சிட்டோம். மீதி எத்தனை இருக்குதுங்க? இங்க பாருங்க, கடைசியா 20 × 20 × 20 × 2ங்க ஈக்குவல் டு எக்ஸ். இதாங்க இருக்குது. புரியுதுங்களா? இப்ப பெருக்கி போட்டீங்கன்னா இதுதான் ஆன்சர். இப்ப இங்க பெருக்குங்க. இந்த சைபர்லாம் விட்டுருங்க. 1 2 3 சைபர் இருக்குது. சைபர் போட்டு கஷ்டப்படுத்திக்க கூடாது. சைபரை தனியா வச்சுக்கின்னு பெருக்கிட்டு அப்புறம் சைபரை சேர்த்துக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த 3 சைபர் தனியா வச்சுக்கங்க. அப்புறம் 2 2 4, 4 2 8, 8 2 16. அப்ப 16 × 1 2 3 சைபர். ஓகேங்களா? இதுதான் எக்ஸ். 16000 தான் விடை. அப்ப இந்த 5% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 1130 எனில் அதன் அசல் வந்து 16000. அந்த 16000 தான் என்னது? ஆப்ஷன் ஏ. இந்த ஆப்ஷன் தான் ஏ. இது பாருங்க, எவ்வளவு நேரம் போடுறோம் பாருங்க. இது நாம என்ன பண்ணோம்? 200 கேள்விக்கு 150 நிமிஷம் தான். அதனால நீங்க போட்டு போட்டு பாத்தீங்கன்னா கணக்கு ஈஸியா தான் இருக்கும். ஆனா உங்களை வந்து வேலை வாங்குவாங்க. ஏன்னா போட்டி அதிகமான்றதுனால வேலை வாங்குவாங்க. இதை பார்த்து நான் போட்டே ஒரு 10 நிமிஷம் மேல போடுறேன். ஆனா இது நான் தெரிஞ்சதுக்கே 10 நிமிஷம் ஆகுதுன்னா, ஆனா சுருக்கி போடலாம். ஆனா நீங்களாம் கத்துக்கணும். அதனால இது மேக்சிமம் வந்து சுருக்கமா போட பழகிங்க. இதுதான் விடை. இந்த நான் சொன்ன இந்த சிம்பிளிஃபிகேஷன் ஸ்டெப்லாம் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் ஈஸி. இந்த சுருக்குகள் இது மாதிரி சிம்பிளிஃபை பண்றது, இந்த சிம்பிளிஃபை ஸ்டெப்லாம் உங்களுக்கு தெரியலன்னா மேக்ஸ் வராது, தப்பு வந்துடும். அதனால மேக்ஸ் ஈஸி தான். ஆனா இந்த ஃபண்டமெண்டல் ஸ்டெப்ஸ்லாம் வந்து சுருக்குக்கு ஸ்டெப்லாம் தெரியணும். இந்த பதிவை பாருங்க. இது ஒரு நல்ல கணக்கு. அடிக்கடி தலைப்பில் ஒரு கேள்வி கேட்குறாங்க. வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம் கேட்பாங்க. அதனால
இதை பார்க்குற அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு முக்கியமான கணக்கில் பார்ப்போம்.